துலாம் ராசி அன்பர்களுக்கு தொல்லைகளும் துன்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் விலகி இன்பங்களும் சந்தோஷங்களும் நிலைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் சனி பகவான் வாக்கியப்படி மீன ராசிக்குள்ளே செல்லக்கூடிய இந்த பொன்னான காலம். 6ஆம் இடத்துல சனி போனால் இவ்வளோ அற்புதம் கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு 3 வருஷமாக உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் மற்றவங்கெல்லாம் 10 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா, நீங்கள் குறைஞ்சது ஒரு 12 மணி நேரமாச்சும் வேலை பார்த்துருப்பீங்க. குறைந்தது, நான் சொல்கிறது குறைந்தது. அதிக நேரம் டைம் ஒதுக்கி உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சீங்க. ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை. அப்படிங்கிற வாழ்க்கை தான் 2.5 வருஷமாக நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பார். நிம்மதியாக ஒரு குடும்பத்தில் 4 வார்த்தை பேச முடியல. என்ன பேசுனாலும் உங்களை குற்றம் சொல்லியிருப்பாங்க. நீ எதை சொன்னாலும் குற்றம். அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. பல துலாம் ராசி அன்பர்கள் இந்த தொல்லையே வேண்டாண்டான்ட்டு ஊரை விட்டு போகிறேன், நாடை விட்டு போகிறேன், ஊர் அப்படியே என்ன சொல்கிறேன்னா உலகத்தை விட்டே போயிடலாமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே அழிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? அழிச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்தில் ஏற்றம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு? ஃபஸ்ட்டு உங்களுக்கு செயல்படுத்த போகிறார். அதே போல் உழைத்த உழைப்புக்கான லாபம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா? அந்த லாபம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போகுது. உங்களுடைய தொழிலுக்கான அங்கீகாரம், உங்களுடைய வேலைக்கான மதிப்பு, ஒரு மரியாதையை இனிமே தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ நாட்களாக உங்கள் லைஃப்பில் புரட்டி போட்ட காலம் அப்படின்னா அந்த 2.5 3 வருஷமாகவே துலாம் ராசியை புரட்டி போட்டுருச்சு. நிறைய அழுத்தங்கள் இருந்துச்சு, நிறைய போராட்டத்தை சந்திச்சிங்க. பல துலாம் ராசி என்பர்கள் குடும்பத்தை விட்டுட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைங்கிறது கணவன் மனைவி உறவுலே பிரிய வேண்டிய சூழ்நிலை. நம்ம துலாம் ராசி 2 பாட்டை எப்பயுமே பேசுவோம். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். 1 80% நேர்மையான துலாம் ராசி, 20% புரிதல் இல்லாமல் அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு தேவையில்லாத விஷயங்களை தலையிட்ட துலாம் ராசி. அப்போ இந்த 80% நேர்மையான துலாம் ராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இனிமே தான் சூப்பராக இருக்குது. உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாரு, உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாரு. இந்த பார்ட்னர்ஷிப்பில் உள்ள இக்கட்டான சுச்சுவேஷன், ஐயா நான் என் பார்ட்னர் எப்படி தேர்ந்தெடுத்தேன்னா, சிறு வயதுலேருந்து நானும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அவன் பையில் உள்ள காசை எடுத்துக்கிறேன், அவன் என் பையில் உள்ள காசை எடுத்துக்குவான். நாங்கள் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்போம். ஆனால் இந்த 2.5 வருஷமாக அவன் இந்த பக்கம் வந்தால் நான் அந்த பக்கம் போயிடுறேன், அவன் அந்த பக்கம் வந்தால் நான் இந்த பக்கம் போயிடுறேன். அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் 2 பேருடைய பாண்டிங் இருக்குது. எங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாகவும் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் பிரச்சனை. இது எப்போ எங்களுக்கு மாறும்? நாங்கள் உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் என் பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கானே, நான் எப்போ புரிய வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய பார்ட்னர் உங்களை தேடி புரிஞ்சுக்கிடுவார். இனிமேல் அவருக்கு புரியும். அதாவது அவரை ஃபுல்லாக திசை திருப்பியிருக்காங்க. உங்களை பற்றி தவறான வார்த்தைகளை சொல்லி சொல்லி சொல்லி, அதாவது என்ன சொல்கிறாங்க, அடி மேலே அடி அடித்தால் அம்மியும் நகலும் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் உங்கள் மேலே உள்ள நல்ல பாண்டிங்கை கெடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தேவையில்லாத நபர்கள் சூழ்ச்சி ஏற்படுத்தி உங்களுக்குள்ள பிரிவு வந்திருக்கலாம். மேபி அப்படி வந்திருந்தால் நீங்கள் மறுபடியும் சேரணும், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பாண்டிங் கிடைக்கணும், ஒரு நட்புக்குள்ளே நல்ல ஒரு அன்பு கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது? நம்முடைய சனி பகவான்கிட்ட இருக்குது. அவரே சங்கடத்தை கொடுத்தார், அவரே அந்த சங்கடத்தை என்ன பண்ண போகிறாரு? நிவர்த்தி செய்ய போகிறார் என்பது உண்மை. அப்போ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுங்களா, உங்களுடைய பார்ட்னருக்கு உங்களுக்கும் உள்ள ரியாலிட்டி அன்பு எவ்வளவு இருந்துச்சுங்கிறத என்ன பண்ணுறாரு? டேய் நீ அவனை நம்பிக்கிட்டே இருந்த, அவன் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன விஷயத்தில் உன்னை தூக்கி போட்டுட்டான். அப்போ இனிமேலாவது கவனமாக இரு, அவங்கள யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு நீ செயல்படுத்துங்கிறத சனி பகவான் உங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கார். சரியா? ஸோ இதிலலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வெற்றி பெற முடியுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசியில் 2வது பாட்டு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த 2ஆம் பாட்டுன்னா, தேவையில்லாத நபர்கிட்ட போய் நான் சிக்கிட்டேன்
அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. என்னை யார் பார்க்குறா? என்னை பத்தி யாருக்கு தெரியும்? அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உறுதியா மாட்டிக்கிருவீங்க. ஏன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட சனி பகவான் இப்ப தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. தவறுகள் செய்யும் தவறுகளை செய்து மாட்டிக்கொண்ட நபர்களுக்கு பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப குற்ற செயல்களை, தேவையில்லாத செயல்பாடுகளை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, தயவுசெய்து இப்பயாவது தெளிவான முடிவுக்கு வாங்க. உங்களுடைய கணவர்கிட்ட, உங்களுடைய மனைவிகிட்ட உண்மையான அன்பை எதிர்பாருங்க. அவங்க மட்டுமே இனிமே என்ன பண்ண போறாங்க? உங்களை வழிநடத்த முடியும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி கொடுக்க முடியும் என்பது உண்மை. அதேபோல துலாம் ராசியில யார் யாரெல்லாம் காதல்ல சிக்கி தவிச்சு சின்னாபின்னமா ஆனீங்களோ, "போதும்டா சாமி எனக்கு ஒரு காதல்" அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தீங்களோ, உங்க லைஃப்ல இனிமே தான் டர்னிங். இனிமே தான் புரிதல் காதல், உண்மை காதல் என்பது இயங்கப் போகுது. அப்ப காதல் செய்து கொண்டு கஷ்டப்பட்டு வந்து, இப்ப இஷ்டப்பட்டு காதல் செய்யக்கூடிய நம்முடைய துலாம் ராசிக்கு வெற்றி உண்டு. ஏற்கனவே என் காதல் தோல்வி அடைஞ்சிருச்சு. என் லவர் என்னை விட்டு போயிட்டாரு. நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். நான் படிக்கும்போதிலிருந்து லவ் பண்ணேன். இப்ப என்னை விட்டு போயிட்டானே, நான் என்ன பண்ணேன்னா, "போனவன் போனானடி, உன்னுடைய வாழ்க்கைய பாரு" அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஏற்றவாறு, போனதெல்லாம் உங்களை விட்டு போன தொல்லைகள்னு வச்சுக்கோங்க. இனிமே வரப்போறது தான் உங்களுக்கு இன்பங்கள் என்பதை சனி பகவான் என்ன பண்ண போறாரு? உணர்த்தப் போகிறார். நீங்க போய் யாரு? நீங்க உண்மையானவங்க தான். நீங்க அவங்க மேல தான் உண்மையிலேயே பாசம் வச்சுக்கன்னு சொல்ல அவசியமே இல்ல. ஏன்னா, உங்கள புரிந்து கொள்ளாத உறவுக்கு நீங்க வெளிப்படையா சொல்லி என்ன பண்ண போறீங்க? என்ன சொன்னாலும் அது அரைகுறை தான். அதனால யாரையும் புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். உங்கள நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த காலகட்டம் தான் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க ஏற்றம் சந்திக்க முடியும். இந்த காலகட்டம் தான் உங்களுக்கான பதவி உயர்வை வாங்க முடியும். இந்த காலகட்டம் தான் நீங்க நிம்மதியா வாழக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த விஷயங்கள்ல நீங்க போய் அடுத்தவங்களுக்காக டயத்த செலவழிச்சீங்கன்னா, மீண்டும் உங்களுக்கு நீங்களே 50 கிலோ பாரத்த தூக்கி வச்சுட்டு பாத யாத்திரை போற மாரி தான். ஓகேவா? ஸோ சொகுசா கார்ல போறீங்களா? 50 கிலோ வெயிட்ட தூக்கி நீங்க நடந்து போறீங்களாங்கிறத யாரு முடிவு பண்ணணும்? நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப சனி பகவான் நல்லது நெறைய விஷயத்த குடுக்கார். கவனமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தேவையில்லாத நபர்களுடன் சேர்க்கை, தேவையில்லாத நபர்களுடைய பேச்சை கேட்பது. இத வந்து நிறுத்திக்கிறணும். உங்களுடைய விஷயங்கள்ல நீ எந்த விஷயம் முடிவெடுத்தாலும் சரி, வெளிப்படையா சொல்வத தயவுசெய்து நிறுத்திக்கணும். ஸோ இதெல்லாம் நிறுத்திக்கிட்டீங்கன்னா, சூப்பரா லைஃப் இருக்கும். இதில நம்ம நட்சத்திர ரீதியா பார்ப்போம் அப்புட்ன்னா, நம்முடைய துலாம் ராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு, இவனால ஏற்பட்ட சிரமங்கள், குழப்பங்கள், கவலைகள் 3மே டெலீட் அப்படின்னு ஃபோன்ல எப்படி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் டெலீட் பண்ணுறீங்களோ, அதே மாரி உங்க கூட உள்ள தேவையில்லாத உறவுகள் நீங்க கண்டுபிடிச்ச விஷயங்களெல்லாம் டெலீட் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க. உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். படிப்புல நம்முடைய துலாம் ராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உயர்ந்த நிலைக்கு போறீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் வாங்குவீங்க, வெற்றி பெறுவீங்க. உறுதியாவும் உங்களுடைய நட்பின் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம துலாம் ராசியில பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு திட்டமிடுதலிலும் கவனமாக இருக்க வேண்டும். அதை வெளிப்படைத்தன்மையாக சொல்லிட்டு செய்யக்கூடாது. சொல்லிட்டு செய்யும்போது தேவையில்லாத விரய செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்துரும். நைட் நேரத்தில கொஞ்சம் வேகமா தூங்கணும். உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. ரீல்ஸ் பார்க்கன்னு சொல்லி ரீல்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணும்? தடை ஏற்படும். அதனால வேகமா தூங்குனீங்கன்னா, உறுதியாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உறுதி. அதுக்கடுத்து நம்மளுடைய துலாம் ராசியில பிறந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார்ன்னா, உங்களுடைய உண்மையான தன்மைக்கு ஏற்றவாறு நீங்க நேர்மையாக செயல்படக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கொடுக்கார். இவ்வளவு நாட்களாக அடுத்தவங்க பேச்ச கேட்டுட்டு நெறைய குழப்பத்தில இருந்தீங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல விஷயம் இருக்கும். ஆனா, அத போய் பார்க்க கூட உங்களால முடியாது. அத தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு நெறைய பிரச்சனைய சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். அதேபோல திருமணம் நடக்கல. திருமணத்துக்காக நெறைய வரன் பார்த்து அலுத்து போயிட்டேன் அப்படின்னு நிலையில உள்ள உங்களுக்கு கூட திருமண பாக்கியத்தை சனி பகவான் என்ன பண்ண போறாரு? குடுத்து மகிழ்ச்சியை கொடுக்க போறார் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யாருக்காவது லோன் வாங்கி தரேன், யாருக்காச்சும் பணம் வந்து இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு குடுக்குறேன் அப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்க உறுதியா தலையிடவே கூடாது.
அதேபோல் இந்த சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பதிவிடும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா, நீங்கள் போடுற ஒவ்வொரு புகைப்படமும் ஏஐயாக உருவாகுது. நம்ம பேசவே இல்ல. ஆனா, நம்ம பேசுன மாரி சித்தரிக்கிறாங்க. ஸோ, இப்படி தேவையில்லாத விஷயங்கள என்ன பண்ணுவாங்க, உங்கள மாட்டி விட்டுருவாங்க. அதனால சமூக வலைதளங்கள்ல அது Facebookஆ இருக்கட்டும், Instagram இருக்கட்டும், Twitterஆ இருக்கட்டும், டட்டரா இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்பா இருந்தாலும் சரி, அத்தனை ஆப்லயும் நீங்க கவனமா இருக்கணும். இல்லன்னா உங்களுக்கு ஆப் வச்சுட்டு போயிருவாய்ங்க. ஸோ, இதுலலாம் நீங்க நிதானமா இருந்தா உறுதியா வெற்றி உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய துலாம் ராசியில பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது சுக்கிரன் வீட்ல குரு இருக்கார். அப்ப எப்படி இருக்கும்? நீங்க இருக்கிற இடம் எல்லாமே மற்றவர்களுக்கு வெற்றி. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் 10 பேர் இல்ல, 100 பேருக்கு என்ன பண்ணுவீங்க? பயனுள்ள விஷயத்த மட்டும் தான் செய்வீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய காலங்கள் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்கா ஏதாவது சேர்த்து வச்சிருப்பீங்களா? சேர்த்து வச்சிருக்கவே மாட்டீங்க. எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு, அடுத்த நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாய்ப்பு தான் உங்க லைஃப்ல நெறைய நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய, அதுவும் இந்த 2 1/2 வருஷத்துல நிறைய ஏமாற்றத்தை சந்திச்ச நம்முடைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு, உங்க லைஃப்ல இனிமேல் தான் வெற்றி கிடைக்க போகுது. நீங்க நிம்மதியா இருக்க போறீங்க. நிம்மதி பெருமூச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த லைஃபு உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ண போகுது? அற்புதமா குடுக்க போகுது. உங்களுடைய வேலையில உள்ள பிரச்சனை வெளியேற போகுது. வேலையில உள்ள மன அழுத்தம், போராட்டம் இதெல்லாம் கட்டாயமா என்ன பண்ண போறாங்க? கிரகங்கள் வெளிய தள்ள போறாங்க. உங்களுடைய உறவுகள் உங்கள புரிஞ்சுக்கிற போறாங்க. அதுவும் இந்த கணவன் மனைவி உறவுல விசாக நட்சத்திரக்காரர்களாகிய துலாம் ராசி அன்பர்கள் நெறைய போராட்டத்த சந்திக்கிங்க. இந்த மனுஷன்ட்ட நான் எவ்வளோ தான் விட்டு குடுத்து போவேன்? இவருக்கு விட்டு குடுத்து, விட்டு குடுத்து நான் திருமணம் முடிச்சதுலேருந்து இப்போ வரையும் அவர் என்னை புரிஞ்சுக்குவான்னு எதிர்பார்க்கனே. என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரே. அதுவும் இந்த 2 1/2 வருஷத்துல என்னை ஓவர் டாமினேஷன் பண்றாரே. என்ன பண்ணனே தெரியலையே! அப்படின்னு வருத்தத்தில இருக்கீங்கன்னா, சகோதரி உறுதியாக உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்க மேல அன்பு செலுத்த போறார். அதாவது எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்குறாங்கிற மாரி தான் உங்கள அடிச்சுக்கிட்டே இருக்காய்ங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து வெளியே வரப்போறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடு எல்லாமே கிரகங்கள் வாய்ப்பை குடுக்கிறது. வெளிநாடு பயணம் போகலான்னு ஆசைப்படுறீங்க. பாஸ்போர்ட் எடுத்தா வேற விசா பிரச்சனை. அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பிரச்சனையிலிருந்து எப்போ வெளியே வருவேன்? வெளிநாடு யோகம் இருக்கா? இல்லையான்னா, உறுதியாக விசாக நட்சத்திரக்காரர்களாகிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பகவான் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? வெளிநாடு யோகத்தை குடுக்க போறார். கவலைப்பட தேவையில்லை. வெளிநாடு, வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவான் மூலமாக துலாம் ராசியா பிறந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது என்பது உண்மை. ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாகவே இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில கவனமா இருக்கணும். ஆண்களா இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில கவனமா இருக்கணும். உங்கள ஈஸியா ஏமாத்திருவாங்க. ஏதாவது ஒரு மாய வலைய என்ன சொல்லுவானா, "என்னன்னே தெரியலங்க எனக்கு மை வச்சுட்டாங்களான்னு தெரியல. என்னுடைய மனசு அப்படியே மாறிடுச்சு" அப்படிம்பாங்கல்ல. ஸோ அந்த நிலைக்கு உங்கள தள்ள முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்ப நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் 10 அடி டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, பாதுகாப்பான சூழ்நிலை என்ன பண்ணுவீங்க, நீங்க உணரக்கூடிய வாய்ப்பு சனி பகவான் குடுப்பார் என்பது உண்மை. அதேபோல நைட் நேரத்தில ட்ராவல் பண்றீங்கன்னா, முடிஞ்ச அளவு நீங்க வண்டி ஓட்ட வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கையான டிரைவர்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, கூட வச்சுக்கோங்க. பைக் ஓட்டுவதாக இருந்தாலும் லாங் டிரைவ் போறீங்கன்னா, நீங்க வண்டி ஓட்டக்கூடாது. ஸோ இதிலெல்லாம் கவனமா இருந்தா, கிரகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சில தடைகள என்ன பண்ணலாம், நீங்க பாதுகாப்பா பயணிக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கும்போது, துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்களுக்கு துலாம் ராசிக்கு வெற்றிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக, ஒரு மிகப்பெரிய சக்தியாக துர்க்கை அம்மன் இருந்து உங்களுக்கு உதவி புரிவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை.